சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேனே. கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற பெருவிளை அருள்மிகு தெய்வி முருகன் ஆலயத்திலே 55ஆம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் கந்தர் அலங்காரம். நான் தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த ஊரை பற்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்போதும் சொல்வதுதான், ஒவ்வொரு முறையும் புது அனுபவம், புது தலைப்பு எனக்கு. இந்த முறையும் அப்படிதான். கந்தனுடைய புராணத்தை இந்த தளத்திலே நான் பேசியிருக்கிறேன். அதே கந்தனுடைய திருப்புகழையும் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வருடம் அந்த கந்தனுடைய அழகை, அலங்காரத்தை பேசக்கூடிய மிக அருமையான வாய்ப்பு எனக்கு இந்த ஆலயத்திலே கிடைத்திருக்கிறது. உண்மையாகவே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தளத்திலே, இந்த தலைப்பிலே நான் பேசுவதற்கு. காரணம், இங்கே வரக்கூடிய அன்பர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. மிகுந்த ஆன்மீக ஈடுபாடு கொண்ட அன்பர்கள், முருகபெருமானுடைய சிறந்த அடியார்கள் என்று நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு ஆன்மீகத்திலே முருகபெருமானின் மீது அதீத ஆர்வமுடைய மிக சிறந்த அன்பர்கள் இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் நான் பார்ப்பது உண்டு. நான் பேசுவதை சிறந்த முறையிலே கவனிக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பையும், அதே சமயத்திலே அதற்கு நீங்கள் விடை கூறுவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய முருகனின் அன்பர்களை பற்றி ஆழமாக எனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஆண்டுதோறும் இந்த ஆலயம் எனக்கு கொடுக்கிறது. இதை பார்க்கிற போது ஒன்றுதான் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. உதாரணமாக இந்த ஊரை நான் சொல்வது என்றால், ஆண்டுதோறும் உழைக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் அன்பர்கள் ஆண்டிற்கு சில நாட்கள் எம் பெருமானினுடைய திருவடிகளிலே அவர்களை சமர்ப்பிக்கக்கூடிய நாள்தான் இந்த கந்த சஷ்டி திருவிழா. புரியும்படியே சொல்கிறேன். வெளி மாநிலத்திலே இருந்து நம்முடைய கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சில சுற்றுலா பயணிகள் டெல்லியிலிருந்து வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கன்னியாகுமரிக்கு வருகிறார்கள். வந்தவுடனே நேரடியாக சென்று கடற்கரையிலே அவர்கள் நிற்பது இல்லை. முதலிலே தன்னுடைய உடைமைகளை எல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். நேரடியாக வந்தவுடன் அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் விசாரிப்பார்கள். இங்கே இருக்கக்கூடியதிலே சிறந்த ஹோட்டல் எது என்று கேட்பார்கள். நம்பகத்தன்மையான ஹோட்டல் எது என்று விசாரிப்பார்கள்.
அங்கே சென்று தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பார்கள். பாதுகாப்பு தன் உடைமைகளுக்கு கிடைத்தது என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவர்கள் கடற்கரைக்கு செல்கிறார்கள். இப்போது கடலிலே ஆடி ஓடி விளையாடி முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் தாண்டுகிற போது இருள் சூழ்கிறது. மீண்டும் தான் தன்னுடைய இடத்திற்கு சேர வேண்டும் என்கிற எண்ணம் வந்தவுடன் நேரடியாக தங்கள் உடைமைகள் இருந்த அந்த இடத்தை தேடி அந்த சுற்றுலா பயணிகள் செல்வார்கள். அந்த சுற்றுலா பயணிகளை போல்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டுதோறும் 300 நாட்களும் நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக என்று எல்லோருக்குமாக உழைக்கிறோம். எல்லா சந்தோஷங்களையும் சில நேரங்களிலே தொலைத்துவிட்டு குடும்பம் குடும்பம் என்று இந்த சமூகத்திற்காக மட்டுமே வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய ஆன்மாவிற்கு தேவையான முக்தியை தேடுவதற்குரிய இடம்தான் இந்த ஆலயம். அந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்து இந்த கந்தசஷ்டி விழாவை கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோருமே பாக்கியசாலிகள் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த பாக்கியத்திலே ஏதோ ஒரு மணி நேரம் கலந்து கொண்டு ஒரு புள்ளி முக்திக்கான ஒரு படி ஏறுவதற்கான வாய்ப்பையாவது ஆண்டுதோறும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதிலே உண்மையாகவே சொல்கிறேன். மனமாற நான் மகிழ்ச்சி தான் அடைகிறேன். அந்த முறையிலே இந்த முறை கந்தர் அலங்காரம், அருமையான தலைப்பு. அலங்காரம் என்றாலே நமக்கு தெரியும் அழகு. அந்த அழகை எல்லா தெய்வங்களுக்காகவும் பாடியிருப்பார்கள். நீங்கள் கண்ணனை எடுத்து பார்க்கலாம். கண்ணனை பாடுகிற போது கண்ணனினுடைய இதழ் அழகை, அவருடைய புல்லாங்குழல் அழகை, அவருடைய தோளின் அழகை, அவருடைய முகத்தின் அழகை என்று கண்ணனுடைய அவதார அழகை கூட பாடுவார்கள். கண்ணனுக்கு அப்படி ஒரு பாடல். அதே நேரத்தில் சிவபெருமான் என்று நீங்கள் எடுக்கிற போது சிவபெருமானினுடைய ஜடையின் அழகை, அந்த பிறையின் அழகை, அவருடைய புலி தோல் ஆடையின் அழகை, அவர் அணிந்திருக்கக்கூடிய எலும்பு ஆபரணத்தின் அழகை, அவர் ஆடக்கூடிய அந்த நடனத்தின் அழகை என்று சிவபெருமானுக்கு அப்படி அவருடைய அழகை அலங்கரித்து பாடுவார்கள். அப்படியே நீங்கள் விநாயகருக்கு வந்தால் அவருடைய தும்பிக்கையின் அழகை, அந்த யானை காதினுடைய அழகை, அந்த தொந்தி வயிற்றினுடைய அழகை என்று கணபதிக்கு ஒரு விதமாக அலங்காரம் பாடுவார்கள். ஆனால் அலங்காரம் பாடுவதற்கென்றே தனி நூல் அமைத்து பாடப்பட்டது முருகனுக்குத்தான், கந்தர் அலங்காரம். அப்படி கந்தனினுடைய எத்தனை அலங்காரத்தை தான் ஒரு நூலிலே பாடியிருப்பார்கள். நாமே நினைப்போம் கண்ணை குறித்து ஒரு பாடல், அவருடைய தோளின் அழகை குறித்து ஒரு பாடல், அவருடைய இதழின் அழகை குறித்து ஒரு பாடல், அவருடைய புருவத்தின் அழகை குறித்து ஒரு பாடல் என்று ஒவ்வொன்றை குறித்து ஒவ்வொரு பாடல் எழுதினால் கூட ஒரு நூலே அமைக்கிறார்கள் என்றால் முருகனுக்கு எப்படி இத்தனை அழகு என்று பார்த்தால், கந்தர் அலங்காரத்தை எழுதிய அருணகிரிநாதர் முருகனின் வெறும் மெய்யழகை மட்டும் பாடவில்லை. அவருடைய முகத்தை, கையை, கால்களை, தோள்களை மட்டும் அருணகிரிநாதர் பாடவில்லை. மாறாக கந்தனினுடைய பலத்தின் அழகை பாடுகிறார், கந்தனுடைய வீரத்தின் அழகை பாடுகிறார், கந்தனுடைய குணத்தின் அழகை பாடுகிறார், கந்தர் சூரனை வதைத்த விதத்தின் அழகை பாடுகிறார். எங்கெல்லாம் அதர்மம் ஓங்கியதோ அங்கெல்லாம் தர்மத்தை முருகன் நிலைநாட்டிய விதத்தின் அழகை பாடுகிறார். அதனால் தான் கந்தனுக்கு தனி நூலை அமைக்க முடிந்தது அலங்காரத்திற்காக. அவ்வளவு சிறப்பு முருகபெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட முருகபெருமானை இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே அமர்ந்து அவர் புகழை, அழகை பேசுகிறோம் என்றால் அந்த அழகை கொடுத்தவரே, அந்த அழகினுடைய பெருமையை நமக்கு உணர்த்தியவரே அருணகிரிநாதர் தானே. முதலில் அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் என்பவர் இன்றைக்கு கலியுகத்திலே வாழக்கூடிய மனிதன் முதலில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடியார். ஏன் தெரியுமா?
ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு முன்பாக இளம் பருவத்திலே செய்யக்கூடாத தவறுகள் எல்லாவற்றையும் அருணகிரிநாதர் செய்கிறார். பெண் மோகமாகட்டும், சில இளம் பருவத்திலே செய்யக்கூடாத விளைவான செயல்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலுமே அருணகிரிநாதர் ஈடுபட்டு போகிறார். தன்னை மறந்து தாம் செய்யக்கூடாது என்பது தெரியாமல் செய்து போகிறார். அதே ஒரு குறிப்பிட்ட பருவம் கிடக்கிற போது அருணகிரிநாதருக்கு தெரிகிறது, இத்தனை நாட்களை நான் வீணடித்திருக்கிறேனே, இத்தனை நாட்கள் பலனே இல்லாமல் போயிருக்கிறதே, நான் வாழ்ந்ததே வீணாகி விட்டது என்றது அருணகிரிநாதருக்கு புரிகிறது. பார்க்கிறார், நான் செய்த தவறுக்கு நானே ஒரு தண்டனை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது மரணம்தான் என்று சொல்லி மரணிப்பதற்காக கோபுரத்தின் உச்சியிலே ஏறி நிற்கிறார். இப்போது கோபுரத்தின் உச்சியிலே இருந்து கீழே குதிக்கிறார். முதலில் குதித்தார், சிறு சேதம் கூட அவர் உடலுக்கு ஆகவில்லை. இது என்ன மாயமாக இருக்கிறது என்று சொல்லி திரும்ப ஏறுகிறார், திரும்ப குதிக்கிறார், எந்த சேதமும் ஆகவில்லை. திரும்ப 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 ஏறி குதித்து இறுதியிலே அவர் குதிக்கிற போது ஒரு கை அவர் உடலை தாங்கி பிடித்து கீழே இறக்கி விடுகிறது. இது யாருடைய கை என்று அருணகிரிநாதர் திகைத்து போய் பார்க்கிற போது அங்கே அழகான பால முருகன் நின்று கொண்டிருக்கிறார். அருணகிரிநாதருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. முருகபெருமான் சொல்கிறார், எதற்காக நீ மரணிக்க வேண்டும், சும்மா இரு என்று சொல்லி ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறார். அருணகிரிநாதர் திகைப்போடு முருகபெருமானுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற போது முருகபெருமான் சிரித்தபடி சொன்னார், நீ மனதிற்குள்ளே என்னை புகழ்வதால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை. இனி வரக்கூடிய சமூகம் இப்படி என் புகழை உணர்ந்து முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னை நீ பாடு என்றார். திடீரென்று வந்து பாடு என்றால் எதை வைத்து பாடுவது? நான் சென்ற ஆண்டு பேசியிருந்தேன் திருப்புகழ், முதல் வரியே அதுதான். அருணகிரிநாதர் கேட்கிறார், பாடு என்று சொன்னால் எதை வைத்து பாட என்று. முருகன் முதல் வரியை எடுத்து கொடுத்தார், முத்தை தரு பக்தி திருநகை என்று. உடனே அருணகிரிநாதர் திருப்புகழை பாடத் தொடங்குகிறார். இப்படித்தான் பக்தியிலே அருணகிரிநாதருடைய பாதை தொடங்க ஆரம்பித்தது. திருப்புகழை பாடிய பின் முருகனை பற்றி தன் மனதில் என்னவெல்லாம் மகிழ்ச்சி பாடல்கள் தோன்றுகிறதோ அவை அத்தனையையும் வரிசையாக பாடத் தொடங்குகிறார். இப்போது வழக்கமாக வரக்கூடிய நிலைதான், யாராவது சற்று உயர்ந்து விட்டால் இந்த சமூகம் சுலபமாக அவர்களை வளர்ச்சி பாதையிலே அவரை அங்கீகாரம் கொடுத்து விடாது. இது இன்றைக்கு கலியுகத்திலே வந்ததல்ல, அருணகிரிநாதர் இருந்த காலத்திலே இருந்ததுதான். அருணகிரிநாதர் இருந்தது உலகமே தெரிய தொடங்குகிறது. அருணகிரிநாதர் பாடினால் அந்த பாட்டிற்கு முருகபெருமான் நேரடியாக பூலோகம் இறங்கி வருவார். இது பாரதம் அறிந்த உண்மை. இதை உமாதேவியினுடைய பக்தன் சம்பந்தாண்டகனுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு கோபம். முருகன் உமாதேவியின் புத்திரன், புத்திரனை வணங்கக்கூடிய பக்தன் இந்த உலகெங்கும் தெரியப்படுகிறான். அந்த புத்திரனையே பெற்ற உமாதேவியை நான் வணங்குகிறேன், என் புகழ் எங்கேயும் தெரியப்படவில்லையே என்று வருத்தம். எப்படியாவது அருணகிரிநாதருடைய புகழ் மங்கி போக வேண்டும் என்று சொல்லி இந்த சம்பந்தாண்டகன் என்ன செய்கிறான், நேரடியாக அரச சபைக்கு செல்கிறான். அரசரை பார்த்து சொன்னான், அரசே, உங்கள் மனதிலே பல நாட்களாக பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவை தீர வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான், அருணகிரிநாதரை அழையுங்கள். அருணகிரிநாதரே வந்து நேரடியாக பாடி முருகபெருமானை அழைத்தால், அந்த முருகபெருமானை நீங்கள் தரிசித்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போகும் என்று. உடனே அரசர் அருணகிரிநாதரை வர வைத்தார். இப்போதே நீ பாட வேண்டும், முருகபெருமானை நான் தரிசிக்க வேண்டும் என்று. அருணகிரிநாதருக்கு மகிழ்ச்சிதான். பாடத் தொடங்குகிறார் முருகபெருமானை. பல மணி நேரமாக பாடுகிறார், முருகபெருமான் வரவே இல்லை.
அருணகிரிநாதருக்கே வருத்தம் தான். இது எப்படி நான் பாடி முருகபெருமான் வராமல் இருக்கிறாரே என்று சொல்லி அருணகிரிநாதர் தன்னுடைய ஞான கண்ணால் மேலோகத்திலே பார்க்கிற போது தெரிகிறது, இந்த சம்பந்தாண்டகர் என்ன தெரியுமா செய்திருக்கிறான்? அருணகிரிநாதர் வருவதற்கு முன்பாக இவன் தேவியின் பக்தன் அல்லவா, தேவியை அழைத்து சொல்லி இருக்கிறான், நான் உன்னுடைய பக்தன், நீ என் பக்கம்தான் நிற்க வேண்டும். இப்போது அந்த அருணகிரிநாதர் வந்து உன் மகனை புகழ்ந்து பாடுவான், உன் மகன் பூலோகம் வராமல் பார்ப்பது உன் கடமை. நான் உன் பக்தன், நீ என் பக்கம் நில். உன்னுடைய மகனான அந்த முருகனை உன் மடியிலே வைத்து நீ சீராட்டி தாலாட்ட வேண்டும். உன் தாலாட்டிலே அவன் மயங்கி போக வேண்டும். உன் அன்பிலே அவனுக்கு அருணகிரிநாதருடைய அன்பு தெரியாமல் போக வேண்டும். என்ன ஆனாலும் சரி, முருகன் பூலோகம் வரக்கூடாது என்று உமாதேவிக்கே ஆணையிட்டிருக்கிறான். தன் பக்தன் கேட்டதல்லவா, தன் பக்தனையும் ஏமாற்ற முடியாதல்லவா. உமாதேவியும் முருகபெருமானை தன்னுடைய மடியிலே எடுத்து சீராட்டினாள். அருணகிரிநாதர் எத்தனை பாடல்கள் பாடியும் அது பலன் தரவில்லை. கவனியுங்கள், தாய்தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த கடவுள். முருகபெருமானுக்கே தாய்தான் சிறந்த கடவுளாக இருந்திருக்கிறாள். முருகபெருமான் பக்தன் ஒருவன் அழைத்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வரக்கூடியவன். அந்த முருகபெருமான் கண்ணுக்கே பக்தனின் பாடல் தெரியவில்லை என்றால் தாயின் பாசம் முருகனின் கண்ணையே மறைத்தது. அதனால் தான் சொல்கிறேன், எத்தனை உயரமான பாதைக்கு நீங்கள் வளர்ந்தாலும் சரி, உங்கள் தாயை விட முதல் கடவுள் யாருமே இல்லை. தாயினுடைய பாசமும் தாயினுடைய அரவணைப்பும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், எப்பேற்பட்ட துன்பம் நம்மை எதிர்த்து வந்தாலும் கூட அதை மிக சுலபமாக நாம் கடக்க முடியும். இப்போது அருணகிரிநாதர் பாடிக்கொண்டே இருக்கிறார், வரவில்லை, ஞான கண்ணில் தெரிகிறது. அருணகிரிநாதர் சிந்தித்தார், இப்போது நாம் பாட வேண்டியது முருகனுக்கு அல்ல, உமாதேவியின் சிந்தனையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மயிலை புகழ்ந்து பாடினார். முருகபெருமானுடைய வாகனமான மயிலை புகழ்ந்து பாடியவுடன் மயில் என்ன செய்தது? உமாதேவியின் முன்னால் நின்று தோகையை விரித்து நடனமாடத் தொடங்கியது. பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு, வண்ண வண்ணமான அழகை பார்த்தால் தான் செய்து கொண்டிருந்த செயலையே மறந்து விடுவோம். நேராக நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணமும் அந்த அழகில் தான் இருக்கும். உமாதேவியின் கண் முன்னே அந்த மயில் அழகாக ஆடியவுடன் அவள் மயிலை ரசித்தாள், முருகனை மறந்தாள். முருகனுக்கு இப்போதுதான் கேட்கிறது, கீழே ஒருவன் என் வாகனத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறானே, அவன் அழைத்து நான் எப்படி கேட்காமல் இருந்தேன் என்று சொல்லி நேராக மயில் மேல் ஏறி இப்போது பூலோகம் வருகிறார். அரசன் நிற்கிறான், சம்பந்தாண்டகன் நிற்கிறான், அருணகிரிநாதர் நிற்கிறார், முருகபெருமான் நேரடியாக பூலோகம் வந்தார். இப்போது மீண்டும் இந்த பாரதம் உணர்கிறது, அருணகிரிநாதர் அழைத்தால் முருகபெருமான் வந்தே தீர்வார் என்று. மீண்டும் இவனுக்கு கோபம். என்ன, எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் இந்த அருணகிரிநாதர் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறாரே, இன்னொன்று செய்வோம் என்று சொல்லி மீண்டும் அரசனை வைத்து சொன்னார், அருணகிரிநாதா, மேலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை நீ எனக்காக பறித்து கொண்டு வர வேண்டும் என்று. அருணகிரிநாதர் சொன்னார், மேலோகத்தில் இருக்கும் முருகனை அழைக்க நான் பாடல் பாடலாம், ஆனால் மேலோகத்திற்கே சென்று நான் மலரை பறித்து வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மனித உடலோடு சென்றால் அது நல்ல முறையில் இருக்காது, நான் கிளி வடிவம் எடுத்து செல்கிறேன் என்று சொல்லி அவருடைய உடலை, இந்த மனித உடலை அழகாக கழற்றி ஒரு மரத்தின் அடியிலே வைத்துவிட்டு கிளி உருவம் எடுத்து மேலோகம் செல்கிறார். இப்போது இவன் வந்தான், சம்பந்தாண்டகன் அரசரை அழைத்து விட்டு வந்து அந்த மரத்தின் அடியில் இருந்த அருணகிரிநாதருடைய உடலை காண்பித்து சொன்னான், அரசே, பார்த்தீர்களா, ஒரு மலரைத்தான் நீங்கள் கேட்டீர்கள், மலரை பறித்து வர முடியாது என்றால் முடியாது என்றே சொல்லி இருக்கலாம். அதை செய்வதற்கு பயந்து அவன் மரணித்து
போய் கிடக்கிறான். மலரை பறிக்க பயந்து தன் உயிரை தானே மாய்த்து இறந்து விட்டான் என்று சொல்லி அரசரை அழைத்து அந்த உடலை தகனமே செய்து விட்டார்கள். இப்போது அரசனுக்காக மலர் பறிக்க சென்ற அருணகிரிநாதர் கிளி வடிவிலே பூலோகம் வந்து பார்க்கிறார். இந்த பூலோகத்திலே வந்து பார்த்தால் மலர் இருக்கிறது, கிளி வடிவில் தான் இருக்கிறார். அரசனின் முன்னால் செல்வதற்கு உடல் இல்லாத நிலை. எந்த உடலிலே புகுந்து எப்படி சென்று அரசனின் முன்னால் நிற்பது? உடலே இல்லாத நிலை. தன் உடல் தகனமாகிய நிலையிலே அருணகிரிநாதர் பார்க்கிறார். இனிமேல் இந்த கிளி வடிவம் தான் என் வடிவம் என்று சொல்லி அருணகிரிநாதர் கிளி வடிவிலே இருந்தே மிக இருந்த பல நாட்கள் எல்லாம் முருகபெருமானை பாடியதாகவும் வரலாறு சொல்கிறது. அதே அருணகிரிநாதர் கிளி வடிவிலே இந்த பூலோகத்தில் மட்டும் இருந்துவிட முருகபெருமான் செய்யவில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை அறையிலிருந்து முருகபெருமானை வணங்கக்கூடிய நமக்கே எத்தனையோ நன்மைகளை முருகபெருமான் செய்கிறார். வாழ்நாள் முழுக்க முருகபெருமானுடைய திருப்புகளை பாடிய அருணகிரிநாதரை அத்தனை எளிமையான முறையிலாம் முருகபெருமான் மறந்து விடுவார். மறக்கவில்லை. அந்த கிளி வடிவில் அப்படியே உமாதேவியின் கையிலே அருணகிரிநாதர் இருக்கும்படி செய்தார். நாம் இன்றைக்கு பல ஆலயங்களிலே பார்க்கலாம், தேவியினுடைய கையிலே ஒரு கிளி இருக்கும். அதுதான் அருணகிரிநாதர் என்று இன்றைக்கு நம்முடைய அவருடைய புராணத்தின் வரலாறு சொல்லித் தருகிறது. ஆக நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முருகபெருமானை மனதார நீ வணங்குவாய் என்று சொன்னால், நீ வணங்குகிற போது இந்த சமூகம் 1000 இடையூறுகளை உனக்கு கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நீ எங்கே சென்று சேர வேண்டுமோ அங்கே கொண்டு நம்மை அமர்த்தக்கூடிய ஆற்றல் படைத்தவன் முருகபெருமான். முருகனை வணங்கி வீழ்ந்தவர்கள் என்று இந்த பிரபஞ்சத்திலே யாருமே இருக்க முடியாது. அதனால்தான் கந்தல் அலங்காரத்திலே 108 பாடல்களை அருணகிரிநாதர் கொடுத்தார். ஒரு பாடல் காப்பு பகுதியிலே அமைகிறது. 100 பாடல் கந்தனுடைய அலங்காரத்தை பாடுகிறது. 7 பாடல் அந்த கந்தல் அலங்காரத்தினுடைய நூலின் பயனை பாடுகிறது. ஆக 108 பாடல்களை கந்தல் அலங்காரம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பு இந்த கந்தல் அலங்காரத்திலே இருக்கின்றது. இப்போது ஐயா கூறினார்கள், இடையிலே ஒரு 2 கேள்விகளை கேட்டுவிட்டு அதற்கு பிறகாக ஆரம்பிக்கலாம் என்று. அதனால் இதுவரை சொன்னதிலிருந்து மிக எளிமையாகத்தான் 1-2 கேள்விகளை மட்டும் கேட்கிறேன். அருணகிரிநாதர் பாடி வராத முருகன் எதை வைத்து பாடிய பிறகு நேராக பூலோகம் வந்தார்? மயில். மயில் சரியான பதில். இவங்க தான் சொன்னாங்க. கந்தர் அலங்காரத்திலே நூல் பயனாக வரக்கூடிய பாடல்கள் எத்தனை? சொல்லு. சரி, சரியான பதில். 7 சரியான பதில். சற்று நேரம் தலைப்பிற்குள் சென்று விட்டு அதன் பிறகு நான் கேள்விகளை கேட்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் கேள்வி கேட்கிற போது பதில் தெரிந்தவர்கள் மேடையிலே வந்து பதிலை சொல்லிவிட்டு அதன் பிறகாக பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. அதனால் அடுத்த முறையிலிருந்து அப்படி பரிசை பெற்றுக் கொள்ளலாம். கந்தல் அலங்காரத்திலே முதல் பாடலாக அருணகிரிநாதர் நமக்கு கொடுக்கிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செம்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியை கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று சொல்கிறார். உண்மையாகவே முதல் பாட்டிலே வீடு பேரை பற்றிய
பாடலையே அருணகிரிநாதர் பாடியிருப்பார். என்ன தெரியுமா சொல்கிறார்? எதையுமே நான் செய்யவில்லை, முருகபெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக எதையுமே நான் செய்யவில்லை, எந்த தவத்தையும் மேற்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் கூட நான் வீடு பேறு அடைய வேண்டும் என்பதற்காக, எனக்கு முக்தி வர வேண்டும் என்பதற்கான நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்கிறார். எதையுமே நாம் செய்யக்கூடாது என்று இருந்தாலும் கூட என்னை நீ வந்தடைய வேண்டும் என்றால், என்னை வணங்க வேண்டும் என்றால் நல்ல சிந்தனைகள் வேண்டும் என்று சொல்லி நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகன். இன்னும் சுலபமாக எளிய முறையில் சொல்வதென்றால் எதற்கும் துணிந்தவன் முருகன் என்று சொல்லலாம். அதனால் தான் இந்த கலியுகத்திலே கூட பழனியில் முருகனுக்கு என்று ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. எதற்கும் துணிந்தவன் முருகன், எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் முருகன். தன்னை நம்பிய தேவர்களுக்காக அசுரர்களை அழித்தவன் முருகன். தன்னுடைய தாயும் தந்தையும் தனக்கு சாதகமாக அமையவில்லையே என்பதற்காக பெற்றோரிடமே சண்டையிட்டு பழனியிலே ஆண்டியாக நின்றவன் முருகன். தன்னுடைய அண்ணனிடம் கூட கோபம் வந்தால் சண்டையிடக்கூடியவன் தான் முருகன். தன் பக்தன் சரியாக இல்லை என்றால் சில துன்பங்களை கொடுப்பவனும் முருகன் தான். அதே பக்தன் நல்ல வழியிலே செல்ல தொடங்கிவிட்டான் என்றால் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பவனும் முருகன் தான். எல்லாமே முருகன் தான். அந்த முருகன் எதற்கும் துணிந்தவன். அவன் திருவடிகளிலே உன்னை நீ கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு முக்தி நிச்சயம் என்பதைத்தான் கந்தல் அலங்காரம் நமக்கு உணர்த்துகிறது. அருணகிரிநாதர் கந்தல் அலங்காரத்தை மட்டும் தரவில்லை, முருகனுடைய புகழை உணர்த்துவதற்காக பல நூல்களை எழுதினார். திருப்புகழை எழுதினார், கந்தர் அனுபூதி எழுதினார், கந்தர் அந்தாதி எழுதினார், திருவகுப்பு எழுதினார், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம் என்று பல நூல்களை எழுதியிருக்கிறார். எதை வேண்டுமானாலும் நாம் படிக்கலாம். இப்போது மயிலை உனக்கு பிடித்திருக்கிறதா? மயில் விருத்தத்திலிருந்து ஆரம்பித்துக்கொள். நீ நேரடியாக கந்தல் அலங்காரம் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. முருகனுடைய வேலில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? வேல் விருத்தத்திலிருந்து உன்னுடைய அடியை தொடங்கு. இல்லை இல்லை, நான் கந்தனின் புராணத்தை தான் படிக்க விரும்புகிறேன் என்றால் கந்த புராணத்திலிருந்து தொடங்கு. ஆக இந்து சமயத்தை பொறுத்தவரை இப்படித்தான் நீ தொடங்க வேண்டும், இதிலிருந்து தான் வர வேண்டும் என்று எந்த பாதையையும் வகுக்கவில்லை. உனக்கு எது பிடித்திருக்கிறதோ, எதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வழியை நமக்கு கொடுத்த சமயம் இந்து சமயம். அதற்கு சிறந்த சான்றுதான் அருணகிரிநாதர் எழுதிய இத்தனை நூல்கள். அதே கந்தர் அலங்காரத்திலே இரண்டாவது பாடலை பார்க்கிற போது இன்றைக்கு இளைய சமுதாயத்திற்காக அழகாக ஒரு பாடலை கொடுத்திருப்பார். அழுத்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை எழுத்து பிள்ளையற கற்கின்றதே ஏறி மூண்டது என்ன, விழித்து புகையள பொங்குவம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே என்று கேட்கிறார். அழகான பாடல். என்ன தெரியுமா? இன்றைக்கு கலியுகத்திலே நாம் எல்லோரும் நினைக்கிறோம், ஆன்மீகம் எல்லாம் இளம் பருவத்திலே எதற்கு? சின்ன குழந்தையாக இருக்கிற போதே ஆன்மீகத்திலே பிள்ளைகளை ஈடுபடுத்துவதால் என்ன பலன்? பக்திமான்களாக எங்கள் பிள்ளைகள் இருப்பதால் என்ன பயன் என்று பலர் எண்ணலாம். அருணகிரிநாதர் சொல்கிறார், 60 வயதில் அல்ல ஆன்மீகம், அரை மட்டத்திலிருந்து உன் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடு. அழகான உதாரணம் இந்த பாடல் சொல்லும். மரணிக்கக்கூடிய தருவாயிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். வாசலுக்கு வெளியில் யமன் பாச கயிற்றோடு நிற்கிறான். அந்த கயிறு இன்னும் ஒரு சில நொடிகளில் உன் கழுத்தை சுற்ற போகிறது. ஐயோ, பாச கயிறு வந்துவிட்டதே என்பதை உணர்ந்த பிறகு உடனடியாக கந்தர் அலங்காரத்தை எடுத்து முருகனை பற்றி 2 பாடல்கள் பாடுவோம். நம்முடைய பாச கயிறு கழுத்திலிருந்து நீங்கிவிடும், நேராக சொர்க்கத்திற்கு போகலாம் என்று நீ நம்பினாலோ படித்தாலோ எந்த பலனும் கிடையாது. அருணகிரிநாதர் சொல்கிறார், பாசக்கயிறு கழுத்தை சுற்றுகிற சமயத்தில் எதற்கு உனக்கு திருப்புகள்? அப்போது படித்து என்ன செய்ய போகிறாய்? அதற்காக படைக்கப்பட்டது அல்ல.
எப்போது இறைவனை உணர்கிறாயோ, எப்போது அறிவின் ஆரம்ப பகுதியிலே நிற்கிறாயோ, அப்போது படிக்க தொடங்கு. அப்போதே ஆன்மீகத்தில் சேர்ந்து நில். அப்போதே முருகனை பாடத் தொடங்கு. அப்போதே நீ தொடங்கினால் மட்டும்தான் மரணம் செல்லும் என்று அவர் சொல்லவில்லை, உன் வாழ்க்கையிலே மரணத்தை பற்றிய பயம் போகும் என்று சொல்கிறார். என்னதான் செய்தாலும் யமன் நம்மிடம் வராமல் ஒன்றும் இருக்க முடியாது. பிறப்பு உண்டென்றேல் இறப்பும் உண்டு, இதுதான் இயற்கை. அப்படி என்றால் எதற்கு நான் முருகனை படிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். முருகனை படிப்பது இறப்பு வராமல் தடுப்பதற்காக அல்ல, மரணம் பற்றிய பயம் வராமல் தடுப்பதற்காக. அதற்காகத்தான் அருணகிரிநாதர் சொன்னார், இளம் பருவத்திலிருந்தே நீ முருகனை படிக்க தொடங்கு.